மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.9% என்று வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒன்றிய அரசினுடைய கணக்கே புள்ளிவிவரமே அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். ஏன்னா இந்தியா முழுக்க பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகள் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய மோடி அரசு, அந்த அரசு அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது. ஊர் சுற்றுவதை மட்டுமே மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக மோடி இருக்கிறார். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது சரிந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். குறிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா $1 மதிப்பு ₹1 வரும் அப்படிலாம் சொன்னார். இன்னைக்கு ஒரு டாலருக்கும் ரூபாய்க்குமான மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் மதிப்பு அதில் பதார்த்தத்தில் கிடப்பதை பார்க்கிறோம். இப்படி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ந்திருக்கிறது. அதுவும் சாதாரணமாக வளரல. சாதாரணமாக வளர்ச்சினா நம்ம பாராட்டலாம். ஒன்றிய அரசு இது வளரவே கூடாதுங்கிறதுக்காக பல நெருக்கடிகளை கொடுப்பதை பார்க்குறோம். நமக்கான கல்வி நிதியிலிருந்து பல நிதிகள் வராத சூழலில் நாமே கை காலை ஊன்றி எழுந்து நிற்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது. 11.9% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சில 3 மாதங்களுக்கு முன்னாடி நிதி ஆயோக் ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அதில் 9.68% இருந்துச்சு. அதுவே இந்தியாவில் அதுதான் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருந்துச்சு. இப்போ அதையே திருத்தி வெளியிட்டிருக்காங்க. அடுத்த சில மாதங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் டபுள் டிஜிட்டை தொடர்ந்திருக்கும். இதுலேயும் தமிழ்நாடு தான் முதலிடம். டபுள் டிஜிட்டை தொடர்றதே தமிழ்நாடு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தொடுது அப்படின்ற விஷயம். கடைசியாக 2010 முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்காரு. கடைசியாக 2010 டபுள் டிஜிட் நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சோம். அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். இப்போ 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வழியில் நடக்கிற ஆட்சியில் மறுபடியும் டபுள் டிஜிட்டை தொடங்கியிருக்கோம் அப்படின்றாரு. ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அப்படின்ட்டு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும் அப்படின்னு அந்த லட்சியத்தை நோக்கி போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறதுலாம் அதை சீக்கிரம் அடையிறதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. மோடியே அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா ஒட்டுமொத்த இந்திய நாடுமே 4 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையும், 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் அப்படின்ற இலக்கை வச்சு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறதுல தமிழ்நாடு மட்டுமே $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக முன்னேறுதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்ச நிசோ, நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கான ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி சங்கமே அபராதத்தில் தான் ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரி CV சண்முகம் மிக மிக நல்ல மனிதர், மிகவும் நிதானமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அவருடைய நேர்காணல்களை பார்த்தாலே எப்படி ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய CV சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். இந்த மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இப்படிலாம் ஸ்டாலினுடைய பேரில் திட்டங்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டார். உயர்நீதிமன்றமே அவருடைய வழக்கை அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பி தமிழ்நாடு அரசு அப்பீலுக்கு போனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்பது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை அது விதித்தது மட்டுமல்லாமல் CV சண்முகத்துக்கு கேஸா போறீங்க, நீங்க 10 லட்ச ரூபாய் ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அபராதமும் போட்டிருக்கிறது. இப்படி ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மட்டும் எப்படி நீங்க அதுக்கு எதிராக வழக்கு போட முடியும்? நீங்க இந்தியா முழுக்க எந்த திட்டத்துக்கும் யாருடைய பேரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவங்களுடைய கட்சியிலே ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி அம்மா உணவகம், அம்மா வாட்டர் பாட்டில், ஜெயலலிதா திரைப்பட நகரம், ஜெயலலிதா பேரான போக்குவரத்து கழகம் நிறைய உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி ஒரு கட்சிக்கு எதிராக மட்டுமே நீங்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்லி 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை CV சண்முகத்துக்கு போட்டிருக்கிறது. உண்மையிலே அதிமுகவுக்கு விளந்த ஒரு பலத்த பேரிடி அப்படின்னே இதை சொல்லலாம். அது இத்தனைக்கும் CV சண்முகம் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். பட் ஆனால் எந்த சட்டமும் தெரியாமல் இங்கே போயிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்கு. இந்தியா முழுக்க பல மாநில அரசுகள் திட்டங்களுக்கு தலைவர்களோட பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இப்போ இந்த கேஸை போடுறது கோர்ட்டை உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. 10 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸோ சும்மா இல்லாமல் போய் 10 லட்சத்தை யாருக்கு இந்த 10 லட்சம் பெரிய அமௌண்ட்? நமக்கு CV சண்முகத்துக்கு அது பெரிய அமௌண்ட் இல்ல. இதுல அமௌண்ட்டை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடலாம்னு நினைச்சாங்க. முட்டுக்கட்டை தகர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவருக்கும் சேர்த்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியான பின்னடைவுகள் சந்தித்து கொண்டே வருது பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தோன்னா புதுக்கோட்டை முன்னாள் அதிமுக MLA கார்த்திக் தொண்டைமான் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கார். ஏற்கனவே அன்வர் ராஜா போயிட்டாரு. கூட்டணி இன்னுமே கலகலத்து கொண்டிருக்கிறது. OPS கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாருங்கிற மாதிரியான
பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக அபராதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் மட்டும் அதிமுகவுக்கு மட்டும் இந்த அபராதம் இல்லை, அமலாக்கத்துறைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் தலைக்கு மேலே கொட்டு வச்சிருந்தது. எப்படி இந்த முதல்ல 1000 கோடி ரூபாய் ஊழல்ங்கிறத எப்படி நீங்கள் சொன்னீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரைடு நடத்துவதற்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுடைய வீடுகளில் ரைடு நடத்துவதற்கோ அல்லது பூட்டி சீல் வைப்பதற்கோ உங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சார் அது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னே அமலாக்கத்துறை சொல்லிக்கொண்டே இருந்தது. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் அவங்க வீட்டில் ரைடு நடத்துவதற்கு என்ன காரணம் சொல்லி மனு தாக்கல் செய்ய சொன்னாங்க. காரணம் ஏதாவது இருந்தால் தானே, நாங்கள் காரணம் என்ன சொல்லுவோம், மத்திய அரசு சொல்லிச்சு செஞ்சோம் அப்படின்னு மனு தாக்கல் செய்ய முடியாது. அதனால இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்னு வடிவேலு மாதிரியே முடிச்சுக்கிட்டு இருந்ததுனால மனு தாக்கல் செய்யாததற்காக அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதத்தை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா CV சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம், அதோட ஒப்பரப்ப ரொம்ப கம்மி அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கிட்டாலும் கூட இதுவுமே அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய நெருக்கடி, அவமானம் அப்படின்னு சொல்லலாம். 30,000 ரூபாய் அபராதத்தை அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அவர் ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்ததனால் உடல்நலம் விசாரித்ததோடு ஆணவ படுகொலைக்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொல்லியுமே வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இணைந்து அவரை சந்தித்திருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன மாதிரியான அது அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி என்ன போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று அதே மாதிரி பார்த்தோம்னா திருநங்கைகள் தொடர்பான ஒரு வழக்குமே உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்தது. அதில் திருநங்கைகள் தொடர்பான ஒரு தெளிவான ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்று சொல்லி திருநங்கைகள் மற்றும் தன்பாலின சேர்க்கையாளர்கள் அவர்கள் குறித்த ஒரு கொள்கை வரவு அறிக்கையுமே தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்திருக்கிறது. அதை நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. உண்மையிலே ரொம்ப தெளிவானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் திருநங்கை சமூகத்துக்கான இடஒதுக்கீடு என்பது வேலைவாய்ப்பில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அளிக்கப்பட வேண்டும் என்கிற ஒன்றையுமே அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும் என்பதில் நம்ம எல்லாருமே உறுதியாக இருப்போம். ஏன்னா ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், அருந்ததியர்கள், பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலாம் இதெல்லாம் நடந்திருக்கிறது. சமீப காலத்தில் கூட உள்ளாட்சி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் அளிக்கப்பட்டிருப்பதனால் திருநங்கைகளுக்கும் திருநங்கை சமூகத்திற்கும் தனி இடஒதுக்கீடு என்பது அளிக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா திருநங்கைகள்லாம் இப்போ நிறைய படிச்சுட்டு வராங்க, கல்வி ரீதியாக படித்துட்டு வர்றார்கள். சமீபத்தில் கூட பார்த்தோம்னு சொன்னால் லயோலா கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக ஒரு திருநங்கை சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீதிபதியாக திருநங்கை பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தனியார் துறையில் அல்லது அரசு துறைகளில் வேலை வாய்ப்புங்கிறது அவங்களை இன்னுமே அதிக அளவில் அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இந்த குரலையும் தமிழ்நாடு அரசு செவி மடுக்கும் என்று நம்ம நம்புவோம். திருநங்கைகளுக்கு கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு கொடுக்கறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல் என்னன்னாக்கா, நம்ம அரசுகிட்டையும் சரி பொதுவாகவும் சரி எவ்வளவு திருநங்கைகள் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா முழுமையாக இல்லாமல் இருக்குது. திருநங்கைகளுக்காக தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக ஒரு நல வாரியம் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் உறுப்பினராக சேர்ந்தவங்க தன்னை திருநங்கை தான், நான் திருநங்கை திருநம்பி அப்படின்ட்டு வெளிப்படையாக அஃபிஷியலாக அறிவிச்சுட்டு அதுக்கான கார்டு வாங்கினவங்க 1 லட்சத்துக்கும் கீழே தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க. பல பேர் வெளியில் சமூகத்துக்கு பயந்து, குடும்பத்துக்கு பயந்து, இன்னும் தன்னோட மாற்று பாலினத்தை அஃபிஷியலாக வெளியே சொல்லாமல், ரெஜிஸ்டர் பண்ணாமல், அதுக்கான கார்டு வாங்காமையும் பல பேர் இருக்காங்க. ஸோ முதல்ல இதை இப்போ ஏதோ ஒரு இடத்துல கல்வியோ வேலைவாய்ப்போ இத்தனை சதவீதம்னு கொடுத்துட்டா முதல்ல அத்தனை சதவீதம் பேர் இருக்காங்களா அப்படிங்கிற டேட்டாவே பொதுவெளியில் இல்லை. ஸோ அதனால முதல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சையே அப்போ செய்கிறதே இல்லீகலாக இருந்துச்சு. அதுக்கான சட்ட அங்கீகாரம் கிடையாது. மருத்துவமனையில் போய் நீங்கள் வெளிப்படையாக பண்ண முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு திருட்டுத்தனமாக போய் இல்லீகலாக பல அறுவை சிகிச்சைகள்லாம் நடந்துகிட்டு, போலி டாக்டர் எல்லாம் போய் அறுவை சிகிச்சை பண்ணி அது உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் உண்டாக்கியதையும் பார்த்துருக்கோம். அதே இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அதை சட்டப்பூர்வமாக்கி எல்லா அரசு மருத்துவமனையும் கட்டணம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம இப்போ தான் அடைஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதனால் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ திருநங்கைகள் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கான எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது பல வழிகள், அதில் இன்னும் அடைய வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்கு. நீதிமன்றங்கள் வழக்குகள் அப்படின்னு பேசுறப்ப நீதிமன்றங்களுடைய ஒருதலை பட்சமான பாரபட்சமான செயல்பாடுகள் குறித்து நம்ம சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. 2 வழக்குகள். ஒன்று மதுரையாதனத்தின் மீது போடப்பட்டிருக்கூடிய ஒரு வழக்கு. மதுரையாதனம் மத நல்லிணக்கத்திற்கு எதிரானதாக பேசினார், இரு பிரிவினருக்கு இடையிலே மத மோதலை தூண்ட முயற்சித்தார் அப்படிங்கிற ஒரு வழக்கு.
அந்த வழக்கில் வந்து மதுரை ஆதீனத்தினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து அவர் வந்து என்னன்னா வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா வந்து என்னை கொள்றதுக்கு பாகிஸ்தான் செய்தி நடந்திருக்கு, உள்ள இருக்கவங்க தாடியும் குள்ளாம் வச்சிருந்தாங்கன்னு தான் சொன்னாரே தவிர மதம் மோதலை தூண்டுறதுக்கு நோக்கம்லாம் அவர் கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிறது அவர் சொல்ல பெரிய திருக்குறள் தொல்காப்பியத்துக்கு பொழிப்புரையா எழுதினாரு. அவர் வந்து நேரடியாகவே வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் எனக்கு எதிராக சதி பண்றாங்க, இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான், அது பாகிஸ்தான்ல வந்து மதுரை ஆதீனத்துக்கு எதிராக சதி பண்ணாங்க அப்படிங்கிறது காவல்துறை உறுதியாக அதை மறுத்திருக்கிறார்கள். இவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே மத ரீதியான மோதலை தூண்டக்கூடியதான், குறிப்பிட்ட மத அடையாளத்துக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா மதுரை ஆதீனத்து மீதான வழக்கத்தெல்லாம் விசாரிச்சு எதுக்கு கோர்ட் நேரத்தை வீணடிக்கணும், இது போலீஸோடைய நேரத்தையுமே வீணடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா வந்து மதுரை ஆதீனங்கிறவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மடாதிபதி, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர். அவர் இன்னொரு மதத்துக்கு எதிராக வெறுப்பை கேட்கக்கூடிய ஒரு பேச்சை நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த பண்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குதுங்கிறப்ப இது வந்து விசாரிப்பதில் என்ன கோர்ட்டோட நேரமோ காவல்துறை நேரமோ வீணடிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி மீதான ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சீனா வந்து இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது வந்து தேச துரோகம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லுகிறது. தேசத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுகிறது. அதுவும் நமக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து போர் குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறோம். பயங்கரவாதி வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவங்க யாருங்கிற அடையாளம் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அப்புறமேல் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கலாம், அங்க இருக்கிற தீவிரவாத முகாம்களுக்கு மேலதாங்கிறாங்க. திடீர்னு இவங்களே போற அறிவிக்கிறாங்க, அப்புறம் போற அவங்களே நிப்பாட்டுறாங்க. இதை குறித்து யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாலே தேச விரோதம்னா இப்ப ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் அதை கண்ண மூடி நம்பணுங்கிறதான் தேசபக்தியா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த பக்கம் ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்தால் ஒரு தேச துரோகி, அந்த பக்கம் மதுரை ஆதீனம் வந்து இப்படி ஒரு மதவிரோதத்தை தூண்டக்கூடிய ஒரு கருத்தை சொன்னார்னா அதெல்லாம் விசாரிக்க மாட்டோம், கோர்ட்டினுடைய நேரம் வீணாகும்னு சொன்னா ஏன் இந்த ஒருதலை பட்சமான ஒரு பாரபட்சமான நிலைப்பாட்டை நீதிமன்றங்கள் எடுக்கின்றன அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக நம்ம எழுப்பியே ஆக வேண்டும். தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வந்து நாடாளுமன்றமும் சரி வெளியும் சரி பேசிக்கிட்டே இருக்காரு. சேட்டலைட்டு விஷுவல்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் வரைக்கும் வந்துருச்சு. சைனா வந்து ஆக்கிரமிச்சு பல இடங்களை வந்து அங்கே பில்டிங்கே கட்டிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க, ரோடு போட்டுட்ருக்காங்கன்ட்டு. பட் ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு கூட ஒன்றிய அரசில் இருக்க பிரதமரில் தொடங்கி எந்த அமைச்சர்களும் தயாராக இல்லை. இப்போ இந்த நீதிபதி வந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தா தேச விரோதமாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா இந்திய குடிமகன் மாதிரி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருக்காரு. உடனே பிரியங்கா காந்தி அடுத்து வந்து இந்திய குடிமகன் யாருங்கிறத நீதிபதிகளோ கோர்ட்டோ வந்து நிர்ணயிக்கிற இது கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்திய குடிமகன் யார் அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் வந்து நீதிமன்றங்களும் இணைஞ்சிருக்கு. எனவே நீதிமன்றங்களும் இந்த பாரபட்சமான நடவடிக்கைகளை கண்டிப்பது என்பது நீதியிலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய எல்லோருடைய கடமையும் ஆகும். ஓகே, நம்முடைய டெய்லி அப்டேட்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது 24 மணி நேரத்தில் ரஷ்யாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தெல்லாம் அவங்களை கேன்சல் பண்ணனா 24 மணி நேரத்தில் இன்னமும் கூடுதலாக வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து இது உண்மையிலே வந்து இதெல்லாம் என்ன பொருளாதார வரையறையில் வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. யாரை டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு வரி போடுறாரு அப்படிங்கிறதே தெரில. நீ பண்ணுனையா, நம்ம நேற்று சொன்ன ஸ்கூல் பையன் மாதிரி அவன் கூட பேசுனையா, நான் உன்னை வந்து வெற்ற டீச்சர்ட்டை போட்டு விட்டுருவேன், இல்லாட்டி உன் பென்சிலை திருடிடுவேங்கிற மாதிரியே இந்த மாதிரியான வரி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கார். ரொம்ப நாள் அமைதியாக இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி வழக்கம் போல தன்னுடைய குசும்புத்தனத்தை காட்டி இருக்கிறார். ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான மசோதாக்களை அனுப்புகிற பொழுது அப்படியே காலகாலத்துக்கு ஊறப்பட்ட ஊறுகாய் மாதிரி அப்படியே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்ததற்கு பிறகு இப்போ என்னன்னா வந்து இந்த கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அந்த மசோதாவை இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த 50 நாளுக்குள்ள அனுப்பணும்னு சொன்னதுனால அவசர அவசரமாக அந்த 50 நாளுக்குள் அனுப்பி வைத்திருக்கிறார். ஏன்னா வந்து யூஜிசியுடைய விதிமுறைகளுக்கு மாறானதாக இருக்கிறது, அல்லது சுப்ரீம் கோர்ட்டை வழிகாட்டும் விதிமுறைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடியதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து அப்ரூவல் கொடுத்த மசோதாக்கள் அதுதான் இருக்கு. முதல்வர் தான் வந்து கவர்னருக்கு பதிலாக வேந்தராக இருப்பார், தேர்தல் குழுவில் வந்து தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள்ங்கிறதுலாம் ஏற்கனவே கடல் மீன்வள பல்கலைக்கழக மசோதாவில் வந்து பல மசோதாக்களில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் தான். அதே விதிமுறைகளை தான் இதுலையும் போட்டிருக்காங்க. அந்த 10 மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க, இது 11 அதுக்கப்புறம் அந்த மசோதாங்கனால இது சம்மந்தம் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவருக்கு அவர் அனுப்பிச்சு வைக்கிறது, அவர் இவருக்கு அனுப்பிச்சு வைக்கிறது, திருப்பி இவர் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறத இந்த இதில் டென்னிஸ் கோர்ட்டில் அடித்து விளையாடக்கூடிய விளையாட்டை மறுபடியும் ஆளுநர் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இதுக்கு வந்து என்ன சொல்வது, அந்த வாளை சுருட்டி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாலும் திருப்பி மறுபடியும் ஆளுநர் அடங்குவார் போல இருக்குது. கடைசியாக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குடியரசுத் தலைவருக்குமே கால நிர்ணயம் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் அவங்களும் கோர்ட்டு சொன்னதை மதிப்பாங்களா, இல்லை ஆளுநர் ரவியோட இன்னொரு வருஷனாக செயல்படுவாங்களா அப்படின்னு அந்த காலகட்டத்துக்குள்ளே தெரிய வரும்.
ஓகே, ஆளுநர் முதல் அமெரிக்க அதிபர் வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். இறுதியாக பார்த்தோம்னா உத்தரகாண்டில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் மழை வெள்ளம் வந்து பெய்து கிட்டத்தட்ட ஒரு அருவி மாதிரியே மழை கொட்டுச்சுன்னு சொன்னாங்க. கொட்டுன்னு கொட்டி வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஓட்டல்கள், வீடுகள் எல்லாவற்றையும் அடிச்சுட்டு போயிருக்குது வெள்ளம். நிறைய பேர் வந்து அதில் காணாமல் போயிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆனது அப்படிங்கிறதே தெரியல. கண்டிப்பாக உத்தரகாண்ட் மக்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை வந்து பதிவு செய்வோம். மீட்பு பணிகள் வந்து முடக்கி விடப்படணும். உத்தரகாண்டில் நடப்பது பாஜகவுடைய ஆட்சி தான் நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்பது, அவர்களுக்கான தகுந்த நிவாரணத்தை வழங்குவது, இதெல்லாம் வந்து மிகச் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதையுமே வலியுறுத்திக்கணும். அடுத்து வந்து இன்னொரு ஒரு விஷயம், ஒரு நாஸ்டாலஜியான ஒரு விஷயம், ஆகஸ்டோட தபால் பெட்டியெல்லாம் வந்து மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி தபால் துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வந்து தந்தியை க்ளோஸ் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து தபால் பெட்டிகளை கொண்டு போய் தபால் போடுவது அப்படிங்கிறது மூடப்படுறாங்க. நம்மெல்லாம் வந்து தபால் எழுதி வீட்டுக்கு தபால் வந்தாலும் பல வருஷம் ஆயிடுச்சு. வந்து தபால்காரை கூட அப்பப்போ பார்த்துறோம். நமக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மணி ஆர்டர் தபால் எல்லாமே இப்போ வந்து கொரியர், அதுக்கப்புறம் வந்து ஜிபே, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, சமூக வலைத்தளம்னு வந்த காரணத்தினால இந்த தபால் பெட்டி அப்படிங்கிறது முடிந்து விட்டது. நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லி அது வந்து எழுதுவது அதெல்லாம் வந்து முடிந்துவிட்ட ஒரு காலகட்டம். தபால் பெட்டியினுடைய காலகட்டம் என்பது முடிந்துவிட்டது. தபால் பெட்டிக்கு நம்ம வந்து ஒரு பிரியாவரியை கொடுப்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.